ஹாய் ராஜம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ டார்க் அப்சஷன் கப்பிள்ஸ் பார்ட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். தென் இந்த எபிசோடுக்கு நான் உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சாரிடா, எனக்கு கொஞ்சம் ஒர்க், தென் உடம்பு சரியில்லை, ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது இது அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ இனிமேல்லேருந்து கண்டிப்பாக வீடியோஸ்லாம் வந்துடும். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் காய் கேட்டிருந்துருப்பீங்க. அதுக்கு நம்ம டாக் வந்து செம்ம கோவமாக இந்த காலேஜை விட்டு வெளியே போயிருப்பான். நீங்கள் வந்து சொன்னதே சொல்லிட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அவங்கள வந்து 2 பேரையும் இப்படி பார்க்குறதுனால நம்ம ஜீவனுக்கும் கெரோக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அப்படியே கிளாஸ் ரூமில் உங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காண்ட்ருக்கீங்க. நீங்கள் நம்ம தாங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ப்ளீஸ் ஃபோனை பிக்கப் பண்ணு, என்னால் ஒன்றால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் செல்லும், ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ்மா, நான் சொன்னது தப்பு தான், நான் கேட்டது தப்பு தான், ப்ளீஸ் காலேஜுக்கு வா, என்னை பிக்கப் பண்ணு, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கால்ஸ் பண்ணுறீங்க. பட் அந்த சைட்லேருந்து ஒரு ரிப்ளை கூட கிடையாது. இப்போ நீங்கள் அந்த ஃபோனை அப்படியே தூக்கி அடிக்கிறீங்க, அந்த ஃபோன் அப்படியே 2ஆக உடையுது. இப்போ கெருவும் ஜம்முன்னு தான், இப்போ ஏன் பைத்தியக்காரி என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை, எனக்கு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு தயங்க வேணும், எனக்கு இப்போவே தயங்க வேணும் ஜம்மன், எனக்கு இப்போவே தயங்க வேணும் ஜம்மன். வயன், என்ன பேசிட்டு இருக்க? பைத்தியமாடினே, அவன் கிட்ட சண்டை தான் போட்டு போயிருக்கான், வேறு எதுவும் கிடையாது. அவன் வருவான், புரியுதா? இல்லை இல்லை கேரோ, அவன் ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்ட பேசு. தயங்க எனக்கு வேணும், எனக்கு தயங்க வேணும். நீங்கள் 2 பேரும் அவன் கூட பேசுங்க ப்ளீஸ். தயங்க எங்க மௌன தயம், உன்னை விட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு என்னை விட்டு போயிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. இப்போ கெரோக்கும் ஜிம்முனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு 2 பேருக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்முனும் கெரோவும் தான், என்னடா இவ டோட்டலாக மாறி நிற்கிறா, இவளுக்கு எதுவும் இது ஆயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ கேட்குறா. எனக்கே தெரிலடி, இந்த வேர்ஷன் ஆஃப் வைனை நான் பார்த்ததே கிடையாது, இந்த பைத்தியம் வேறு எங்கே போனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி தேங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைட் தயம் அவ்வளோ ஸ்பீடாக அப்படியே அவனோட காரை கொண்டு போய் ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டுறான். தயம் அப்படியே இறங்கிட்டு காரை பட்டுன்னு சாத்திட்டு அப்படியே அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே நிற்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனோட நரம்பு அப்படிலாம் புடச்சிட்டு ஒரு மாதிரி ஐஸ்லாம் ரெட்டிஷாக இருக்குது. ஏண்டி அவனை பற்றி நினச்சேன், அவனை பற்றி நினச்சா கூட எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவனை பற்றி நீ என்கிட்ட கேட்டிருக்க, அப்போ நான் அவனை என்ன பண்ணணும்? உன்னை எதுவும் பண்ண முடியல மயிறு, அதனால தான் எனக்கு அப்படியே கோவத்தால கேறுது அப்படின்னு சொல்லிட்டு தாயம் அப்படி கத்துறான். கத்திட்டு அவனோட காலை வந்து டயரில் அப்படியே ஏற்றுறான். பயங்கரமாக கோவம் வருது. இப்போ தான் அவங்க அப்படியே நடந்து போகிறான். கல்லுக்கெல்லாம் ஒரு வே மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நடந்து போகிறான். போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி ஒரு ட்ரீ ஹவுஸ், அது சுற்றி ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீனரிஷாக இருக்குது. அந்த ஹவுஸ் மட்டும் அவ்வளோ பெருசாக ஒரு மாதிரி குட்டியாக அழகாக இருக்குது. அந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே அப்படியே நடந்து போகிறான் தாயம். அவன் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக நினச்சிக்கிட்டே அப்படியே போகிறான். போயிட்டு பால்கனி டோரை ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. தாங்க ஒரு குட்டி ஸ்மைலோட அவங்க பக்கத்தில் போய் அப்படியே உட்காடுறான். என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த பர்சனும் திரும்பி தாங்க பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, நீங்கள் வருவேன்னு எனக்கு தெரியும்டா, என் ப்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தாயம் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. 2 பேரும் அமைதியாக அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அந்த சைலன்ஸ் அப்படியே அமைதியாக இருக்குது. இப்போ அந்த பர்சன் தான், என்னடா என் கூட சண்டையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ப்ரோ, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தயம் அப்படியே ஷோல்டர் மேலே கை போட்டுறான். அந்த பர்சனுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே,
எதுக்குடா சண்டை போட்டுட்ருக்க, ஒழுங்கா போய் பேசு. அவள் நீ இல்லாமல் இருப்பாளா? ம். இப்போ கூட பாருங்க, அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ மெசேஜஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு பெருமூச்சை விட்டுட்டு உட்காண்ட்ருக்கான். இப்போ கரெக்டாக அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவன் அதை பார்க்குறான், தாங்க பார்க்குறான். இவருக்கு வேறு வேலையே இல்லையா, என்ன பண்ணுறது? நைட் டின்னர் இருக்கான். டின்னரா? உனக்கு மெசேஜ் வரல? இல்லை ப்ரோ, வரல, பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கரெக்டாக 2 பேர்த்துக்குமே ஒரு மெசேஜ் மாதிரி வருது. அதை பார்த்தா ஃபேமிலி டின்னர் இருக்குது, 2 பேரும் நைட்டு கிளம்பி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஆக்சுவலி அவங்களோட அப்பா தான். இப்போது 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு, ஓ கட்டப்பிள்ளை என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தரல, எனக்கு வெறி ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. எடு ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கும் அந்த பர்சனும் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் டைம். நீங்கள் தான் அப்படியே போய் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தாங் வருவான், நம்மளை கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மெசேஜ் பண்ணுறீங்க. தயாங் எங்க தயாங்க இருக்கா? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தயாங், ப்ளீஸ் வா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி தயாங்க அதை பார்க்கல. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பர்சன் கூட இப்போது ஃபேமிலி டின்னருக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஆக்சுவலி அவன் உங்களை மறந்துட்டானே, மறக்கலாம் இல்லை, ஃபேமிலி டின்னர்ன்றனால அவன் அப்படியே போயிட்டான். அவங்கள கண்டுக்கல. ஆக்சுவலி உங்கள் மெசேஜையும் பார்க்கல. நீங்கள் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. இந்த சைட் நம்ம தயாங் அவனோட வீட்டில், அவனோட ரூமில் இப்போ ட்ரெஸ்அப்லாம் பண்ணி செம்ம டிப்டாப்பாக ரெடியாக இருக்கான். ஒரு மாதிரி கோட்சூட்லாம் போட்டு பிளாக் அண்ட் பிளாக் சூட்டில் அவ்வளோ அழகாக இருக்கான். இப்போ ரெடி ஆகிட்டேன். அவன் ஃபோன் பார்க்குறான், பார்த்தா சார்ஜ் டெட் ஆகிடுச்சு. சரி ஓகே சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு கீழே போயிட்டான். டைனிங் ஏரியாவில் போய் உட்காண்ட்ருக்கான். அவங்க அம்மா, அப்பா, தாங்கோட அண்ணா 4 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது தாங்கோட அப்பா தான், என்ன சுகா எப்போ ஆஃபீஸ் வரலான்ட்ருக்க அப்படின்ற மாதிரி. இப்போது தாங்கோட அப்பா தான் நம்ம சுகா கிட்ட தான் கேட்குறாரு. ஆக்சுவலி இதில் சுகாவும் தாங்க பிரதர்ஸ், இது வெளியே அவ்வளோக்குவா யாருக்கும் தெரியாது. அப்பா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. இங்கே பாரு சுகா, அவன் தான் நான் சொல்கிறத ஒரு மயிரும் கேட்க மாட்டேங்கிறான். வீட்டிலேருந்து காலேஜ் போடானா அதுவும் கேட்குறதில்ல, தருதில்ல இங்கே கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே தேவங்க பார்த்து கேட்குறாரு. தேவங்க செம்ம கோவம் வருது. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த ஃபோர்க்கு அப்படியே க்ரிப் பண்ணுறான். சுகா தான் கீழேருந்து அவனோட ஒரு ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறான் டைட்டாக. இப்போது தயவங்க அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இங்கே பாருங்கப்பா, அவனை எதுவும் பேசாதீங்க. என்ன இப்போது உங்களுக்கு நான் ஆஃபீஸ் வரணும், நான் சிஇஓ ஆகணும், அதுதானே உங்களுக்கு பிரச்சனை? பண்ணி தொலைக்கிறேன். அவனை எதுவும் பண்ணக்கூடாது. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவன் பண்ணட்டும். சுகா என்ன பேசிட்டு இருக்க சுகா? அதுவும் அப்பா. என்னம்மா எனக்கு புரியல. உங்கள் 2 பேத்துக்கும் பிஸ்னஸ் 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 அதுதானே முக்கியம். அந்த இண்டஸ்ட்ரீஸை தூக்கி முதல்ல வைக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் தானே ஃபஸ்ட் இருக்கீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இப்போது எங்கள் 2 பேரையும் போட்டு இப்போ டார்ச்சர் பண்ணுறீங்க. உங்கள் டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நான் சிஓவானா தயங்க விட்டுருணும் அவன் போக்கல, அதானே டீல்? ஓகே தானே உங்களுக்கு டீலு? நாளைக்கே வரேன், சிஓ ஆகுறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுகா அப்படியே செம்ம கோவமாக எழுந்திரிச்சு போயிடுறான். தாங்கும் அவங்க அப்பா அம்மா ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அவன் அப்படியே சுகா பின்னாடி போகிறான். அவங்க அப்பா அம்மாவுக்கு சரி ஓகே அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே பிஸ்னஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சுகா அப்படியே அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அங்கே தான் போய் நின்றுட்டு பயங்கரமாக செம்ம கோத்தில் நின்றுட்டுருக்கான். அவனோட ஹேர் அப்படியே க்ரிப் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். தயாங் அப்படியே சுகா பின்னாடியே வந்து அப்படியே சுகாவை பேக்கப் பண்ணிக்கிறான். லவ் யூ அண்ணா, ரியலி ஐ ரியலி லைக் டு ஹேவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறான். சுகா ஃபிட்ரா, அதான் உன்னை சேவ் பண்ணிட்டல, நீ போ வைன்கிட்ட போ, அவன் உனக்கு கால் மேலே கால் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அவளை போய் பாரு, அவளை சமாதானப்படுத்து, நீ போ. அண்ணா அப்போ ஓ லவ்
அப்படின்னு சொல்லிட்டு தயவும் கேட்குறான். லவ்வா, அதெல்லாம் இப்போவே நான் மூடி வேணாம் தயம், அந்த சைடு நான் போகல. அவள் ரொம்ப கஷ்டப்படுவா, வேணா விட்டுரு. லூஸாடா நீ, அவ்வளோ நான் லவ் பண்ணுறா. எனக்கு தெரியும். நாளைக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை எதுக்க மாட்டா. நீ போ, நீ சந்தோஷமா இரு. அப்புறம் கேரோ நல்லா பார்த்துக்கோ. நாளிலேருந்து நான் காலேஜ் வர மாட்டேன், தெரியும்ல. ஓகே, கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படி அவங்க தள்ளி விடுறான். அவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே சுகாவை ஒரு டைட் ஹக் பண்ணிட்டு அப்படியே போகிறான். இந்த சைட் சுகா அப்படியே அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துட்டு அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். இந்த சைடு தயங் வேகமாக அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் ஃபோனை சார்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறான். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அவனுக்கு கால் வருது. அது நீங்கள் தான். இப்போ தயங் டக்குன்னு அட்டன் பண்ணி, ஹலோ, ஹே லட்டு, ஹே லட்டு, என்னடி பண்ணுற? சாரிடி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ தயங் அட்டன் பண்ணி பேசுகிறான். அந்த சைட்லேருந்து ஒரு ரிப்ளை எதுவுமே வரல. ஃபோன் கட் ஆகிடுச்சு. இப்போ தயங் உங்களுக்கு ரிட்டன் கால் பண்ணுறான். ஃபோன் பிக் ஆகுது. ஏ லட்டு, ஹே பேபி, எங்கடி இருக்க? செல்லம், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடி. உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது தான். லட்டு பேசுடி, எங்கடி இருக்க? உன்னை பார்க்கணும், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. ஸோ சாரிடி, உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது, என் தப்பு தான்டி. பேபி, லட்டு பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஃபோனை காதில் வச்சுட்டு அவசரமாக அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே நடந்து வந்துட்டுருக்கான். லட்டு பேசுடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. சாரி பேபி, உன்னை விட்டு போனது தப்பு தான். பேபி பேசுடி. தயம் பேபி, ஏ லட்டு, எங்கே இருக்க? ஏன் உன் வாய்ஸ் இப்படி இருக்கு? நீ எங்கே விட்டு போனியோ அங்கே தான் இருக்கேன். ஏ லட்டு, என்ன சொல்லிட்டுருக்க? எங்கே இருக்க இப்போ நீ? காலேஜ் பஸ் ஸ்டாண்டில். வைத்திய காரியாடி நீ, ஹாஸ்டல் போல நீ போய் வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் செம்ம வேகமாக அப்படியே வெளியே போகிறான். பார்த்தா வெளியே மழை கொட்டிட்டு இருக்கு. இவ என்னதான் நினச்சிட்ருக்க மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் இப்போது கெரோவுக்கு கால் பண்ணுறான். கெரோ ஃபோன் பிக் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஜிம்மனுக்கு கால் பண்ணுறான். ஜிம்மனும் ஃபோனை பிக் பண்ணல. இவனுங்க எதுக்கு தான் ஃபோனை வச்சுருக்காங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயம் அந்த மலையிலேயே அப்படியே இப்போ பைக் எடுத்துகிட்டு அப்படியே செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கான். இந்த மெயின் வாயில் நீங்கள் அந்த மலையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி கீழே வந்து குத்த வச்சு ஒரு மாதிரி உட்காந்து உங்கள் நீஸ்குள்ளே உங்களோட ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. தயம், எங்கே போன தயம்? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வரமாட்டியா தயம்? எங்கே போன தயம்? நான் பண்ணது தப்பு தான் தயம். நான் ஒன்று நினச்சிருக்கணும். நான் தெரியாமல் காய் பற்றி கேட்டுட்டேன். அதுக்கு என்னை விட்டு போயிடுவியா நீ? தயம், எனக்கு பயமாக இருக்கு தயம். இருட்டாக இருக்கு தயம். எனக்கு நீ வேணும் தயம். ஐம் ஸோ சாரி, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு தயம். நான் தெரியாமல் பேசிட்டேன். இனிமேல் நான் பேச மாட்டேன். என்னை வந்து கூட்டிகிட்டு போதயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக நீக்ஸை ஹக் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் தயங்கிட்டேருந்து கால் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி அமைதியாகவே இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படி இன் ப்ரெசண்ட் நீங்கள் பயங்கரமாக உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இப்போ தயம் அப்படியே வேகமாக அவன் பைக்கை கீழே போட்டுட்டு அப்படியே ஓடி வரான். ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணுறான்.
அந்த மலையில் நீங்கள் தயோங் வந்துட்டியா? எங்கே போன தயோங் என்னை விட்டுட்டு? ஏய் ஃபொயன், இங்கேயே உட்காந்துட்டு இருந்த. நான் தான் சொன்னல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீ தானே சொன்ன ஈவினிங் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. அதான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டியா? ஐம் ஸோ சாரி. நான் இனிமேல் அவனை பற்றி பேச மாட்டேன். என்னை விட்டு போகாத. என்னை விட்டு போக மாட்டேன்ல இனிமேல். எனக்கு இன்னைக்கு ஃபுல் டே என்னவே எனக்கு பிடிக்கல தெரியுமோ எனக்கு. நான் ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிறீங்க. அது அவங்களோட செஸ்ட் மேலேயே அவங்க அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவனுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அப்படியே உங்களை தூக்குறான். அவங்க கை அப்படியே கீழே விழுகுது. தாங் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அவங்க கை ஃபுல்லாக ப்ளட்டு. தாங் இவன் என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை அங்கே இருக்க அவன் பைக்கில் அப்படியே உட்கார வச்சுட்டு உங்கள் கை ஃபுல்லாக பார்க்குறான். உங்கள் கை ஃபுல்லாக நீங்கள் கீச்சி வச்சுருக்கீங்க. வயன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே தட்டுறான். நீங்கள் செம்மையாக அன்கான்ஷியஸ் போயிட்டீங்க. பிகாஸ் பிளட் நிறையா லாஸ் ஆகிருக்கும். இப்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு ஓடுறான். இப்போது கெரோக்கும் ஜிவனுக்கும் கால் பண்ணி சொல்லியிருப்பான். அவனுங்களுமே இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கானுங்க. இப்போ தான் அவங்க அப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான் வெயிட்டிங் ரூமில். உங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் போட்டு அப்படியே கைக்கு கட்டெல்லாம் போட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஃபீவர். பிகாஸ் நீங்கள் வந்து மலையில் நனைஞ்சிருப்பீங்க இல்லையா, காலையில் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும். ஸோ அதனால் செம்ம ஃபீவர் அடிச்சிருக்கோம். இந்த மீன் வயல் தேங்கோ கேரோ ஜிமன் 2 பேருமே வந்திருப்பாங்க. என்னடா ஆச்சு தெரியல. ஏண்டா உங்களுக்கு அறிவில்லை? அவளை அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிருக்கீங்க. அப்போ தாண்டா அவள் வர வேணான்னு சொன்னா நீங்கள் அப்படியே வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ட பெண்ணுக்கு கத்திட்டுருக்கான். இப்போ டாக்டர் தான். ஆமாம், இந்த பேஷண்ட்டுக்கு நீங்களாம் யார்? நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறான். சரி உள்ளே வாங்க 3 பேர் அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர் வந்து சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனாங்க. தயோங் ஜிம்மன் கேரோ 3 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு இப்போ உள்ளே போய் உட்காடுறாங்க. இப்போது டாக்டர் தான். அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்காங்க? ஆமாம், இதில் தயாங் யார் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கேட்குறாரு. இப்போ தயாங் நான் தான் டாக்டர். என்ன பண்ணீங்க அவங்கள? சாரி நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவ்வளோ முனங்கள். என்ன ஆச்சு அவங்களுக்கு? ஏன் இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்காங்க? தென் அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், அவங்க கூடயே தயவுசெய்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாரு. தயோங் கேரோ ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி என்னடா இவ இப்படி மாறிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த நைட் ஃபுல்லாக நீங்கள் முழிக்கவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் கெரோவும் ஜிம்மனும் தான் சாப்பிட்றதுக்காக கேன்டீன் போயிட்டு அப்படியே உங்களுக்கும் தயாங்க்கும் ஃபுட் வாங்குறதுக்காக தான் போயிருப்பாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்சல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து உங்கள் ரூமுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து கேன்டீன் வந்து கீழே தான் இருக்கும். ஸோ அவங்க கேன்டீன்லேருந்து இப்படியே வெளியே வரும்போது நிறையா நியூஸ்லாம் ஓடும் இல்லையா, சில ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய டிவியில் நியூஸ்லாம் ஓடிட்டுருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஜிம்மன் தச்செல்லாம் அந்த சைடு திரும்பும் போது அவன் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். கெரோ வந்து அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போயிருப்பா. அதுக்கப்புறம் ஜிம்மன் வராததை பார்த்துட்டு ஜிம்மன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஜிம்மன் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கான். அப்போ கெரோ வந்து ஜிம்மன் வாடா, நம்ம தாவுக்கும் எனக்கும் சாப்பாடு கொடுக்க போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. ஜிம்மன் அப்படியே திரும்பி கெரோவை பார்த்துட்டு கெரோ அது சுகா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் எதுக்குடா இங்கே வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்புகிறா. அப்போ அவ்வளோ பெரிய டிவியில் சுகா வந்து அப்படி நின்றுட்டு இருக்கான் கோட் சூட்டில். அவன் வந்து கெட்டப்பே மாறி போயிருக்கான். ஏன்னா காலேஜ் வரும்போது ஒரு மாதிரி ரவுடியாக 4-5 செயின் கையில் போட்டுக்கிட்டு, கழுத்தில் 4-5 செயின், லாங் ஹேரு, கழுத்தில் அவ்வளோ செயின் போட்டிருப்பான், இயரிங்ஸ் அவ்வளோ குத்திருப்பான், ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருப்பான். இப்போது அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கெரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஜிம்மன் அது தயங்கோட அப்பா தானே
அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கேட்குறா. இப்போது அந்த நியூஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, மின் இண்டஸ்ட்ரீஸோட நெக்ஸ்ட் சிஇஓ நம்ம மின்யோங்கி தான். இவங்க வந்து கிம் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் வாரிசு. ஸோ அதனால் இவர் தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்க போகிறாரு. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆக போகிறாரு. ஸோ இப்போது இவ்வளோ யங் ஏஜில் நீங்கள் சிஓவாக இருக்கீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேட்டி எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க அதுக்கெலாம் செம்ம ப்ரொஃபஷ்னலாக பதில் சொல்கிறோம். நீங்கள் அப்படியே ஆணை பார்த்துட்டு இருக்கீங்க. இதை ஏன் அவங்க என்கிட்ட மறைச்சிட்டான்? அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தான் இருக்கேன். ஒரு தடவை கூட சுகா என்னோட அண்ணன் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெரோக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அவள் அப்படியே செம்ம ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே வெளியே போயிடுறா. இந்த சைட் ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது அந்த நியூஸை பார்த்துட்டு இப்போது தயாங் தான் அப்படியே ரூம்லேருந்து ஓடி வரான். ஜிம்மன் கெரோங்க, டே தயாங் ஏன்டா மறைச்ச? என்ன கூட விடு, நான் காலேஜில் இருந்தால் உன் கூட வந்து பேசினேன். சின்ன வயசுலேருந்து உன் கூட இருக்காடா, என்ன அப்படி பண்ணுற? அதுவும் உங்கள் அண்ணா இப்போ என்ன கெரோ ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து தேவங்கோட சட்டையை பிடிக்கிறான். விட்ரா, லெட் மீ எக்ஸ்பிளைன், நான் அவகிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன், நீ வயனை பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயம் அவங்க அப்படியே கெரோ பின்னாடியே ஓடுறான். கெரோ அப்படியே அழுதுகிட்டே அவன் வந்து அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும் வெளியே, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே. ஸோ அங்கே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க வந்து இப்படி வந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் விட்டு நானே, அதுக்கப்புறம் சுகா இவ்வளோ நாள் அவன் பின்னாடி சுற்றி வந்தது எல்லாத்தையும் அப்படியே அவள் ரீவெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன் எல்லோரும் இப்படி என்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த எஃப்எஃப்பை பொறுத்த வரைக்கும் கெரோக்கு யாருமே கிடையாது. இப்போ தான் அவங்க அப்படியே ஓடி வந்து கெரோ பின்னாடி நிற்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே தான் அவங்க கெரோவும் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தான் ஸ்கூல் போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்து கெரோ முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே கெரோவை பார்க்குறான். கெரோ ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு அவளுக்கு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. கெரோ, ஏ மினியன், இங்கே பாருடி, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க சொல்கிறான். தேவங்க பொழிச்சுன்னு ஒரு அறை வைக்கிறா கெரோ. மினியன் சாரிடி, ரியலி சாரி மினியன். ஏண்டா என் சுகா ஒன்றுன்னு சொல்ல, நான் உன்கிட்ட அவனை பற்றி எவ்வளோ தடவை சொல்லியிருப்பேன் எனக்கும் அவனை பிடிக்கும்னு. என்ன ஒன்று சொல்லி என்னென்னமோ அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சுகா என்ன ஏமாத்திட்டானா? இல்லை நீ என்ன ஏமாத்திட்டியா? நான் யாரை நம்புறது? எனக்குன்னு உன் மட்டும்தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன்டா. என்ன இப்படி வந்து கொண்டு தூக்கி போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? நான் ஏமாந்துட்டேனா? நான் எல்லாத்துலேயும் அன்லக்கே நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு, லவ்வு, நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அவங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணுறான். ஓகே ஜெம்ஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் நான் ஒன் திங் சொல்லணும்னு நினச்சேன். இதில் 2 பேர் வந்து பேரலாக மெயின் கேரக்டராக வருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த எபிசோடோட எண்டிங்கில். உங்களுக்கு அது ஓகேவானா நீங்கள் சொல்லுங்கள், இல்லாட்டி நான் அவங்க மட்டும் மெயினாக கொண்டு போகிறேன். பிகாஸ் நான் இதில் வந்து சுகா கேரக்டரையும் கொஞ்சம் மெயினாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மெயின் கேரக்டர் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள்.